ஹலோ மக்களே, வெல்கம் டு முத்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அரிசி தட்டை அப்படின்னா எல்லோரும் வந்துட்டு கடன் இருக்கும், மொறுன்னு இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அரிசி மாவு தட்டை வந்து நல்ல பொறுன்னு இருக்கும். அதுக்கு நாம் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு தான். நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுருந்தாலும் ஓகே, கடை மாவுனாலும் ஓகே. ஒரு 100 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அந்த 100 கிராம் பச்சரிசி மாவுக்கு நம்ம பொட்டுக்கடலை இல்லைன்னா பொரிக்கடலைன்னு சொல்லுவோம். அந்த பொரிக்கடலையை ஒரு 50 கிராம் பொரிக்கடலையை அப்படியே திரித்து நல்ல மையாக திரித்து அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடலை மாவு போடுறத விட இந்த பொரிக்கடலை மாவு போட்டால் நல்ல பொறுன்னு இருக்கும். இதில் வந்து வத்தப்பொடி போடாமல் காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு ப்ளஸ் மஞ்சத்தூள். உப்பு மஞ்சத்தூள் ரெண்டுமே போட்டேன் நான் இதில். இப்போ அடுத்தது கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருந்தேன். அந்த இடித்து வச்ச பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். தட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம பூண்டு போடுறது தான் டேஸ்ட். அதனால் நான் பூண்டு போட்டிருக்கேன், இடித்து வச்சு பூண்டு போட்டிருக்கேன். நல்ல மொறுன்னு இருக்கும் இந்த பூண்டோட டேஸ்ட்டு. ப்ளஸ் கருவேப்பிலை வந்து நீங்கள் நீளமாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சிக்காக இருக்கும். குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும் கருவேப்பிலை. அதனால் கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் காயம், இது வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த காயம். அதனால் காயம் இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆல்ரெடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பு வேண்டாட்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குங்கிறதுக்காக தான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். சிலர் வந்து எனக்கு கடலைப்பருப்புலாம் கடித்து சாப்பிட முடியாது, பல்லு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கடலைப்பருப்பு போட வேண்டாம். அப்புறம் வேர்க்கடலை வந்து முழுசாக நம்ம போட்டாலோ 2 உடச்சி போட்டாலோ நம்ம பொரிக்கும் போது எண்ணெயில் கீழே விழுந்துடும். நான் 1-2 திரிச்சு மிக்சியில் பல்ஸ் மூடில் திரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா காய வச்ச எண்ணெய், நம்ம உருக்குன வெண்ணெய், நெய் எதுனாலும் சேர்க்கலாம். ஆனால் நான் பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கிற எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி எண்ணெய் இதில் எடுத்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றுனதும் சூடாக நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு அதை எண்ணெயை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறேன்னா, அப்புறம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா லூஸாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் தட்டை வந்து நல்லா மொறுன்னு வரும். நம்ம ரொம்ப டைட்டாக கட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா தட்டை வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக சாஃப்டாக தளர்வாக பிசையணும். இந்த மாதிரி நல்லா கையில் ஆனால் ஒட்டும். இந்த மாதிரி தளர்வாக பிசைஞ்சாதான் நல்லா பொறுன்னு இருக்கும். நான் எண்ணெய் கவரை வந்து 2 கிழிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட சென்டரில் வந்து நம்ம கையில் எண்ணெய் தொட்டுட்டு அதை ஒரு பால் மாதிரி உருட்டி இப்போ வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு அந்த கவரை மேலே க்ளோஸ் பண்ணி ஒரு வட்டை மூடி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஷேப்பாக தட்டை வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி நான் ஒரு வட்டை மூடி வச்சு தான், இது வந்து நம்ம ஒரு வட்டை மூடி, இந்த மூடியை வச்சு தான் நான் அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்திருக்கேன். சைட்லேயே நான் எண்ணெய் காய வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, தட்டை உள்ளே போட்டு அதை சலசலப்பை அடங்குற வரைக்கும் திருப்பி விடணுங்கிற அவசியமே கிடையாது. எண்ணெயை அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா கருகாது. போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனில் வதங்கி பொரிஞ்சு வந்துடும். இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ப்ளஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். நம்ம கடையில் வாங்குகிற எல்லா ஸ்நாக்ஸையும் விட நம்ம வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் இப்போ செய்ய ஒரு 10 மினிட்ஸ் இந்த தட்டையை செஞ்சு முடிச்சிடலாம், நம்ம குவான்டிட்டியை பொறுத்து. இப்போ பார்த்தீங்களா, நம்ம இதெல்லாம் வேர்க்கடலையை வந்து திரிச்சு போட்டதுனால மாவோட பைண்டாகி இருக்கும். நம்ம 1-2 உடச்சோ இல்லை முழு கடலையாவோ போட்டோன்னா மாவில் இருக்காமல் எண்ணெய்க்குள்ளே வந்து கீழே கசடு மாதிரி விழுந்துடும் வேர்க்கடலை. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு எல்லா தட்டையும் நான் தட்டி பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு.
நான் எல்லா தட்டையுமே பொரித்து எடுத்துட்டேன். இப்போ எதுவுமே கருகலை, எதுவுமே வந்துட்டு இதாக வேகாமலும் இல்லை, கருகியும் இல்லை. நல்ல பொறுன்னு இருந்தது இந்த தட்டை. வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி நல்ல பொறுன்னு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், லேசாக தொட்டத்துக்குள்ளே உடஞ்சிரும். தேங்க்யூ மக்களே. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.